Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிஎன் சமச்சி 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.1ல கொஷின் நம்பர் 1 பார்க்க போகிறோம். சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ். இதில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எதை சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மினிமம் வந்து 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸை தான் வந்து நம்ம சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயே நம்ம 3 வேரியபிள்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேரியபிள்ஸ் இருக்குது. XYZ, அதே மாதிரி இதுலேயும் XYZ இருக்குது, இதுலேயும் XYZ இருக்குது. இதே நம்ம லீனியர் ஈக்குவேஷன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த வேரியபிளோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே மென்ஷன் ஆகிருக்காது. அப்படின்னா அங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் நம்ம இதை வந்து லீனியர் ஈக்குவேஷன் சொல்கிறோம். ஓகே, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்போ சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்க இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம நேம் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 1, அடுத்த ஈக்குவேஷனுக்கு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 நம்ம நேம் கொடுத்துக்கிறோம். தேர்ட் ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இதில் நான் ஒய் வேரியபிள் வந்து நான் வந்து எலிமினேட் பண்ண போகிறேன், எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி. ஓகே, பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நான் எடுத்து எழுதுகிறேன். x plus y plus z equal to 5. செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா 2x minus y plus z equal to 9. இதில் நான் y வேரியபிள் வந்து கேன்சல் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ப்ளஸ் சைன் இருக்குது, இல்லை மைனஸ் சைன் இருக்குது. ஸோ டேரெக்டாகவே நம்ம கேன்சல் ஆகிடும், நம்ம சைனில் மாற்ற வேண்டாம். ஸோ இதை டேரெக்டாக கேன்சல் பண்ணிட்டோன்னா இங்கே பாருங்கள், இங்கே நான் கோஎஃபிஷியன்ட்டே இல்லைன்னா அங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். 2 + 1 வந்து நமக்கு 3xன்னு ஆகிடுது. இங்கே வந்து 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 2zன்னு ஆயிடுது. இந்த ரெண்டுக்குமே ப்ளஸ் சைன் இருக்கிறதுனால இது ரெண்டையும் ஆட் பண்ணி ப்ளஸ் சைன் போட்டோம்னா நமக்கு +14 கிடைக்குது. இது வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்தேன். அதில் ஒய் வேரியபிளை கேன்சல் பண்ணி எனக்கு வந்து 4th ஈக்குவேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ அடுத்து நான் செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எடுக்க போகிறேன். இதுலேயும் நான் ஒய் வேரியபிள் தான் கேன்சல் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ நீங்கள் ஒய் வேரியபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் அண்ட் இசட் வச்சு கிடைக்கும். அப்போ நம்ம அதை ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு எடுத்துகிட்டு 4ஐயும் 5ஐயும் வந்து நம்ம சால்வ் பண்ணுற போது நமக்கு ஏதாவது ஒரு வேரியபிளோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேயா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் எந்த வேரியபிள் கேன்சல் பண்ணுறீங்களோ அதே வேரியபிள் தான் நீங்கள் செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எடுக்கும்போது கேன்சல் பண்ணணும். ஓகே, இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். இதில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே எதுவுமே இல்லைன்னா அங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். தேர்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2 இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா செகண்ட் ஈக்குவேஷனை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகே, அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 2 போட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு 2 × 2 வந்து 4xன்னு ஆகிடும். இங்கே மைனஸ் இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். -1 × 2 -2y ப்ளஸ் அதே மாதிரி இங்கேயும் 1 இருக்குது. 1 × 2 வந்து 2z ஈக்குவல் டு 9 × 2 வந்து 18 ஆயிடுது. தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஏன்னா அதில் ஆல்ரெடி ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2 தான் இருக்குது. நான் எடுத்து எழுதிடுறேன். x - 2y + 3z ஈக்குவல் டு 16. இப்போ பாருங்கள், இங்கே வந்து -2y இருக்குது, இங்கேயும் -2y இருக்குது. ரெண்டு டேர்முக்குமே வந்து சேம் சைன் இருக்கும்போது இதை நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக நம்ம சைன் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். அப்போ இங்கே ப்ளஸ் சைன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது மைனஸ் ஆகிடுது. இங்கே மைனஸ் வந்து ப்ளஸ் சைன் ஆகிடும், இந்த ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும். இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது, அது வந்து மைனஸ் ஆகிடும். ஓகே, இப்போ ஒய் டேர்ம் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு எக்ஸ் டேர்ம் பார்த்தீங்கன்னா +4, இங்கே மைனஸ் சைன் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இப்போ நியூவாக நம்ம என்ன சைன் மாற்றிருக்கோமோ அதை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போது +4 - 1 நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு +3xன்னு கிடைக்கும். ஓகே, அடுத்து இசட் டேர்ம் பாருங்கள். இங்கே +2 இருக்குது, இங்கே -3 இருக்குது. அப்போ சப்ராக்ட் அண்ட் புட் கிரேட்டர் நம்ம சைன் பண்ணும்போது உங்களுக்கு -1zன்னு ஆகிடும். அதே மாதிரி இங்கே +18 - 16ங்கும் போது உங்களுக்கு +2ன்னு ஆகிடும். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5. ஓகே, இப்போ 4ஐயும் 5ஐயும் வந்து திரும்ப நம்ம இந்த எலிமினேஷன் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் 4 and 5ல் வந்து நம்ம இசட் வேரியபிள் வந்து கேன்சல் பண்ணிடலாம். இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட் வந்து 2 இருக்குது, இங்கே -1 இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் 4 நம்ம அப்படியே எடுத்து எழுதிட்டு 3x + 2z ஈக்குவல் டு 14. ஈக்குவேஷன் 5 இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுற போது தான் உங்களுக்கு இசட்டோட கோஎஃபிஷியன்ட் வந்து உங்களுக்கு 2 கிடைக்கும். அப்போ தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஓகேயா, ஸோ ஈக்குவேஷன் 5 வந்து நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 3 2s are 6ன்னு ஆகிடும். அடுத்து -1 × 2 வந்து 2 ஆகிடும். z ஈக்குவல் டு 2 2s are 4. இப்போ நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேர்முக்கு ப்ளஸ் இன்னொரு டேர்முக்கு மைனஸ் இருக்கும்போது நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிடலாம்.
ஓகே, அப்போ இங்கே பாருங்கள் 3 + 6 வந்து உங்களுக்கு 9xன்னு ஆகிடும். இங்கே வந்து 14 + 4 வந்து 18 ஆகிடுச்சு. இப்போ எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா, இந்த 9 இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷனுக்கு நெக்ஸ்ட் நம்ம கொண்டு போகணும். 9க்கும் எக்ஸுக்கு நடுவில் இன்ட்டு இருக்குது. அப்போ இன்ட்டு அந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் ஆகும். அப்போ இங்கே 9 கிடச்சிருது. இதை கேன்சல் பண்ணிடலாம். 1 9s are 9, 2 9s are 18. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகே, இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் 4 இல்லைன்னா 5 இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணுற போது உங்களுக்கு இசட்டோட வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ நான் வந்து ஈக்குவேஷன் 5ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எழுதிடலாம். சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் 5. ஓகே, அப்போ ஈக்குவேஷன் 5 என்னது நமக்கு 3x - 1z = 2. அப்போ 3 எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். -1z = 2. 3 2s are 6 - z = 2. ஏன்னா 1zனாலும் வெரி zனாலும் ரெண்டும் ஒன்று தான். இப்போ -z மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 6 நம்ம ஈக்குவேஷன் எக்ஸிட் கொண்டு போகும்போது இது -6 ஆகிடும். அப்போ -z = இங்கே -4. 2 - 6 வந்து -4. ரெண்டு சைடும் -9 இருக்கிறதுனால இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இசட்டோட வேல்யூ வந்து 4ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நமக்கு எக்ஸ் இசட் ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெண்டு வேல்யூயும் கொண்டு போய் இந்த நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த 3 ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுற போது உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். இப்போ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஏன்னா அது வந்து மற்ற ஈக்குவேஷன்ஸை விட அது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ அதில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, பாருங்கள், நான் எடுத்து எழுதிட்டேன். சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, இசட் இஸ் ஈக்குவல் டு 4 இன் ஈக்குவேஷன் 1. இதுதான் ஈக்குவேஷன் 1. இதில் எக்ஸுக்கு வந்து 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இசட்டுக்கு வந்து 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 6ன்னு ஆகிடுது. அப்போ y + 6 = 5ன்னு கிடச்சிருக்கு. இப்போ y தான் நமக்கு வேணும். ஸோ இந்த +6 ஈக்குவேஷன் எக்ஸை கொண்டு போகும்போது இது -6 ஆகிடும். ஸோ ஒய்யோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா -1. ஓகே, இப்போ நம்ம 3 வேல்யூஸும் கண்டுபிடிச்சிட்டோமா. x is equal to 2, y is equal to -1, z is equal to 4. ஓகே, இதுதான் நம்மளோட சொல்யூஷன். கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தலாம். 1/x - 2/y + 4 is equal to 0. 1/y - 1/z + 1 is equal to 0. 2/z + 3/x is equal to 14. இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேரியபிள் பாருங்கள் டினாமினேட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லெட் 1/x is equal to a, 1/y is equal to b, 1/z is equal to c நம்ம எடுக்கிறோம். அதாவது 1/x வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்க போகிறோம், 1/y வந்து bன்னு எடுக்க போகிறோம், 1/z வந்து நம்ம cன்னு எடுக்க போகிறோம். ஓகே, அப்போ இதை கொடுத்துருக்க கொஷின் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 1/x வந்து நம்ம ஏன்னு எடுக்கிறோம். ஸோ இங்கே ஏன் நம்ம எழுதிடலாம். மைனஸ் இங்கே 2/y வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 × 1/yன்னு எழுதலாம். ஓகே, அப்போ -2 1/y நம்ம bன்னு எடுத்திருக்கோம். அப்போ நமக்கு -2bன்னு கிடச்சிருக்கு. ஓகே, +4 is equal to 0. இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் நம்ம கொண்டு போயிடலாம். அப்போ a - 2b = -4ன்னு கிடச்சிருக்கு. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். 1/yங்கிறது b மைனஸ் 1/zங்கிறது c + 1 = 0. இந்த +1 நம்ம நெக்ஸ்ட் சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா b - c = -1 ஆகுது. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். 2/z அப்படிங்கிறது 2 × 1/zன்னு எழுதலாம். அப்போ 1/z தான் நம்ம cன்னு எடுத்திருக்கோம். ப்ளஸ் 3/x வந்து 3 × 1/xன்னு எழுதலாம். அப்போ நம்ம 3aன்னு எழுத போகிறோம். = 14. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே, இப்போ நம்ம 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதில் நான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து அதிலிருந்து நான் வந்து இந்த b டேர்ம் வந்து கேன்சல் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்க போகிறேன். அதில் இந்த b டேர்ம் வந்து நான் கேன்சல் பண்ண போகிறேன். இப்போ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். a - 2b = -4. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு bக்கு வந்து 2bன்னு கிடைக்கும். அப்போ தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். அதனால் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ நம்ம எழுதும் போது bக்கு நேராக தான் நம்ம b எடுத்து எழுதணும். ஓகே, இப்போ இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 2bன்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த c டேர்ம் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது -2cன்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் -1 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு -2ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு இங்கே சைன் பாருங்கள். இந்த b டேர்மோட சைன் மைனஸ் இருக்குது, இங்கே சைன் மென்ஷன் ஆகினா அங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ இது நமக்கு டேரெக்டாக கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு ரிமைனிங் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே a இருக்குது, இங்கே -2c இருக்குது,
இந்த பக்கம் 2 மைனஸ் சைன் இருக்கும்போது ஆட் அண்ட் புட் சேம் சைன் பண்ணுவோம். அப்போ நமக்கு -6ன்னு கிடச்சிருக்கு. இதுதான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகே, இப்போ ஈக்குவேஷன் 3ஐயும் 4ஐயும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, எப்படின்னு பாருங்கள். இப்போது ஈக்குவேஷன் 3 நம்ம எடுத்து எழுதிக்கலாம். நான் ஆர்டராக எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு ஏ டேர்ம் எழுதிக்கிறேன், அப்புறமா நான் சி எழுதிக்கிறேன். அப்போ 3a + 2cன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு 14. ஈக்குவேஷன் 4 வந்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த சி டேர்ம் பாருங்கள், இங்கேயும் 2c இருக்கிற போது இது கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஈக்குவேஷன் 4 நான் அப்படியே எடுத்து எழுதிடுறேன். a - 2c = -6. இப்போது இந்த சி டேர்ம் கேன்சல் ஆயிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா +3 + 1 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது +4aன்னு கிடைக்குது. இங்கே 14ல் 6 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 8ன்னு கிடைக்கும். +8 ஆகிடும். அப்போ a = 8/4. அப்போ இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏவோட வேல்யூ வந்து 2ன்னு கிடச்சிருக்கு. நம்ம எடுத்து எழுதிடலாம். a = 2. ஓகே, கிளியர்? இப்போ ஏவோட வேல்யூ கொண்டு போய் நம்ம ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதான் நான் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் a = 2 இன் ஈக்குவேஷன் 1. அப்போ ஈக்குவேஷன் 1 நம்ம எழுதிக்கலாம். a - 2b = -4. ஏவோட வேல்யூ 2. அப்போ -2b = -4. இந்த -2b மட்டும் இங்கே வச்சுருங்க. இந்த +2 நம்ம ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் கொண்டு போகும்போது இது -2 ஆகிடும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு -6 கிடைக்கும். இந்த பக்கம் -2b இருக்குது. இப்போ b மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. -2 ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் சைட் கொண்டு போகும்போது இது ரெண்டுக்கு நடுவில் இன்ட்டு இருக்குது. அப்போ இன்ட்டு அந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் ஆகும். இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். மைனஸ் கூட மைனஸ் கேன்சல் பண்ணிடுறோம். இந்த நம்பர் கூட கேன்சல் பண்ணும்போது நமக்கு பியோட வேல்யூ வந்து 3ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நமக்கு ஏபி ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம சியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஈக்குவேஷன் 2ல் கொண்டு போய் நம்ம பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள். சப்ஸ்டியூட் b = 3 இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2 வந்து b - c = -1. பியோட வேல்யூ 3 - c = -1. -c இங்கே வச்சுக்கோங்க. 3 அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. -3 ஆகிடுமா? சாரி, இங்கே -1 இருக்குது. அப்போ இந்த 3 அந்த பக்கம் போச்சுன்னா -3 ஆகிடும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு -4ன்னு கிடைக்குது. ஏன்னா 2 மைனஸ் சைன் இருக்கும்போது ஆட் அண்ட் புட் சேம் சைன் பண்ணணும். இங்கே -c = -4. ரெண்டு பக்கமும் மைனஸ் சைன் இருக்கிறதுனால அதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா c = 4ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியபிள் வந்து XYZ தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம தான் வந்து இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து நம்ம இன் டேர்ம் ஆஃப் ஏபிசியில் நம்ம மாற்றி எழுதணும். ஓகே, இப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஏபிசியோட வேல்யூஸ் தான் கிடச்சிருக்கு. பட் நம்ம XYZ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போது ஏவோட வேல்யூ வந்து 2 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா 1/2. ஏன்னா 1/xங்கிறத நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ நமக்கு ஏக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதோட ரெசிப்ரோக்கல் எழுதிட்டோம்னா அதுதான் நமக்கு எக்ஸோட வேல்யூ. ஓகே, அதனால தான் நம்ம இங்கே எழுதிட்டோம். a = 2 அப்படிங்கும்போது எக்ஸோட வேல்யூ வந்து 1/2. அதே மாதிரி b = 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன ஆகிடும்? 1/3 ஆகிடும். c வந்து நம்ம 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இசட்டோட வேல்யூ வந்து 1/4. ஓகே, இதுதான் நம்மளோட ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சம் பார்த்தலாம். x + 20 = 3y/2 + 10 = 2z + 5 = 110 - y + z. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 4 எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் நடுவில் வந்து ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்க. அதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்பிரஷனும் வந்து ஈக்குவல்னு அர்த்தம். ஓகே, அப்போ நம்ம இங்கே ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 2 நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். 2 எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணுவோம் இல்லையா, சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸ் வந்து நான் ஈக்குவேட் பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டு 2 எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நான் ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ x + 20 = 3y/2 + 10ன்னு இருக்குது. இப்போது இந்த பக்கம் அதாவது ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் வந்து இங்கே 2. ஓகே, அப்போது நமக்கு இங்கே 3yன்னு ஆகிடும். இந்த 2 கொண்டு போய் இந்த 10 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 ஆகிடும். ஓகே, கிளியர்? ஆர்ஹெச்எஸில் வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் வந்து 2. அப்போ நமக்கு 3y + இந்த 2 10 கூட மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 20 கிடைக்குது. /2ன்னு ஆயிருக்கு. இப்போ இந்த 2 வந்து ஈக்குவேஷனுக்கு நெக்ஸ்ட் சைட் நம்ம கொண்டு போகிறோம். அப்போ 2 × x + 20ன்னு கிடைக்கும். ஏன்னா இது ரெண்டுக்கும் நடுவில் டிவிஷன் இருக்குது. டிவிஷன் ஈக்குவேஷனுக்கு நெக்ஸ்ட் சைட் போச்சுன்னா அது மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஸோ நமக்கு 2 × இந்த ப்ராக்கெட் வந்து கிடச்சிருக்கு. இது ஏன் நம்ம ப்ராக்கெட்ஸில் எடுத்து எழுதுகிறோம் அப்படின்னா இதில் 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்கெட்ஸில் தான் எடுத்து எழுதணும். ஏன்னா இந்த 2 வந்து இந்த 2 நம்பர் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேயா, நீங்கள் ப்ராக்கெட் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, வெறும் 2x + 20ன்னு எழுதுவீங்க.
அப்போ நமக்கு ஆன்சர் வந்து தப்பாக தான் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த 2 இன்ட்டு இது எழுதுகிற போது ப்ராக்கெட்ஸில் தான் எழுதணும். ஓகே, இப்போ இந்த சைடு வந்து நமக்கு 3y + 20 இருக்குது. இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 × x 2x + 2 × 20 வந்து 40 ஆகிடும். இந்த பக்கம் 3y + 20 இருக்குது. இப்போ எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க. 2x இந்த 3y இந்த பக்கம் வந்துருச்சுன்னா -3y ஆகிடும். கான்ஸ்டன்ட் நம்ம ஒரு சைடு வச்சுக்கலாம். வேரியபிள் ஒரு சைடு வச்சுட்டு கான்ஸ்டன்ட் ஒரு சைடு மூவ் பண்ணிடலாம். பாருங்கள், இங்கே 2x இருக்குது. இந்த 3y டேர்ம் நான் இந்த சைடு கொண்டு வரும்போது இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது. அப்போ ப்ளஸ் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆகிடுது. இங்கே 20 இருக்குது. இந்த +40 அங்கே கொண்டு போயிடுங்க. -40 ஆகிடுமா? அப்போ 2x - 3y = -20ன்னு கிடச்சிருக்கு. இதுதான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனையும் இந்த எக்ஸ்பிரஷனையும் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், செகண்ட் எக்ஸ்பிரஷன் = தேர்ட் எக்ஸ்பிரஷன் எடுத்து எழுதிட்டேன். இந்த பக்கம் நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். அப்போ 3y + 20 / 2ன்னு கிடைக்கும். இங்கே ஏன் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த 2 இருக்கு இல்லையா, நம்ம இங்கே இருக்க டினாமினேட்டரில் இருக்க 2 வந்து நம்ம அப்படியே நெக்ஸ்ட் சைடு வந்து மூவ் பண்ணக்கூடாது. இது வந்து ஹோல் திங் டிவைடட் பை, அதாவது இந்த மாதிரி காமனாக டிவைடட் பை 2ன்னு இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த 2 வந்து நம்ம ஈக்குவேஷனுக்கு நெக்ஸ்ட் சைடு நம்ம மூவ் பண்ண முடியும். ஓகே, வெறும் ஒரே ஒரு டேர்முக்கு இருக்க 2வை கொண்டு போய் நம்ம அந்த பக்கம் மூவ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், எல்சிஎம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் சைடு வந்து மூவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த சைடில் வந்து 2z + 5 இருக்குது. அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இங்கே 3y + 20ன்னு எழுதிட்டு இந்த 2 வந்து ஈக்குவேஷனுக்கு நெக்ஸ்ட் சைடு கொண்டு போக போகிறோம். அப்போ 2 இன்ட்டு இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ கண்டிப்பாக நம்ம ப்ராக்கெட்ஸில் எழுதிடுறோம். அப்போ 2z + 5ன்னு கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், 3y + 20 இந்த 2வை கொண்டு போய் ப்ராக்கெட்டுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 2 × 2z வந்து 4z ஆயிடுது. 2 × 5 வந்து 10ன்னு ஆகிடுது. இப்போ வேரியபிள் ஒரு சைடும் நம்பர் ஒரு சைடும் நம்ம வச்சுக்கலாம். அப்போது 3y இந்த 4z இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ -4z ஆகிடும். இங்கே 10 இருக்குது. இந்த +20 நம்ம நெக்ஸ்ட் சைடு கொண்டு போகும்போது -20 ஆகிடுது. அப்போ 3y - 4z = 10 - 20 வந்து -10. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, இப்போது நம்ம இந்த தேர்ட் எக்ஸ்பிரஷனையும் ஃபோர்த் எக்ஸ்பிரஷனையும் வந்து ஈக்குவேட் பண்ண போகிறோம். பாருங்கள், 2z + 5 = 110 - y + z. இப்போது 2z + 5 = 110. இந்த மைனஸ் சைன் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே ப்ராக்கெட்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி இருக்க இந்த மைனஸ் சைன் இருக்குது இல்லையா, அந்த மைனஸ் சைன் கொண்டு போய் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க ஒரு டேர்ம் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணுற போது நமக்கு மைனஸ், இங்கே சைன் இல்லை, அங்கே ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். -× +- -y ஆகிடுது. அதே மாதிரி -× + வந்து -zன்னு கிடச்சிருது. இப்போ வேரியபிள் ஒரு சைடும் நம்பர் ஒரு சைடும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ 2z இந்த y டேர்ம் இந்த z டேர்ம் நெக்ஸ்ட் சைடு கொண்டு வரும்போது இங்கே +y ஆயிரும். இது இங்கே வரும்போது +zன்னு ஆயிடுது. இங்கே 110 இருக்குது. இந்த +5 நெக்ஸ்ட் சைடு கொண்டு போயிட்டோன்னா -5 ஆகிடும். இப்போ பாருங்கள், y ப்ளஸ் இந்த 2z இங்கே முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு 3zன்னு கிடைக்குது. = இங்கே 110ல் நீங்கள் 5 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 105 ஆகிடும். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே, இப்போது நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து xy டேர்ம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், y and z டேர்ம் இருக்குது. தேர்ட் ஈக்குவேஷன் வந்து y and z இருக்குது. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2லையும் 3லையும் சேம் வேரியபிள்ஸ் இருக்குது பாருங்கள், yzன்னு இருக்குது. அப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம எலிமினேஷன் மெத்தடில் வந்து சால்வ் பண்ணுற போது நமக்கு ஏதாவது ஒரு வேரியபிளோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ நான் y வேரியபிள் வந்து கேன்சல் பண்ண போகிறேன். இங்கே நமக்கு 3 இருக்குது கோஎஃபிஷியன்ட். ஸோ இங்கே நமக்கு எதுவுமே இல்லை, அங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுற போது எனக்கு y டேர்ம் வந்து கேன்சல் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ஈக்குவேஷன் 2 எடுத்து எழுதிடலாம். 3y - 4z = -10. இப்போ ஈக்குவேஷன் 3 வந்து நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் நமக்கு y டேர்ம் கேன்சல் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே மல்டிப்ளை பண்ணுற பாருங்கள். 1 × 3 3y + 3 × 3 9z 105 × 3 315. இப்போ சைன் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே சேம் சைன் இருக்குது, நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நம்ம சைன் மாற்றிடலாம். இங்கே மைனஸ் சைன் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், இங்கேயும் இது மைனஸ் ஆகிடும். அப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். இங்கே பாருங்கள், -4 - 9ங்கும் போது உங்களுக்கு -13zன்னு கிடைக்கும். இது ரெண்டும் நமக்கு மைனஸ் சைன் இருக்கிறதுனால இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோன்னா -325ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம z தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ z மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த -13 வந்து ஈக்குவேஷன் நம்ம நெக்ஸ்ட் சைடு கொண்டு போயிடலாம். அப்போ ரெண்டு பக்கமும் மைனஸ் சைன் வந்து கேன்சல் ஆகிடுது.
இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம் 13 டேபிளில் 1 13 13 2 13 வந்து உங்களுக்கு 26 ஆகிடும். இப்போ பேலன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே 6 கிடைக்குமா? அப்போ 5 into 13 வந்து 65 கிடைக்கும். அப்போ இசட்டோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 25. இப்போ நமக்கு இசட் கிடச்சிச்சு அப்படின்னாலே அதை கொண்டு போய் நம்ம இந்த ஈக்குவேஷன்லையோ இல்லைனா இந்த ஈக்குவேஷன்லையும் சப்ஸ்டியூட் பண்ணுற போது நமக்கு ஒய்யோட வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் z ஈக்குவல் டு 25 இன் ஈக்குவேஷன் 3. அப்போ y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 105. இப்போ நம்ம y எடுத்து எழுதிட்டோம் ப்ளஸ் 3zக்கு மேலே நம்ம 25 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் ஈக்குவல் டு 105. இப்போ y ப்ளஸ் 3 into 25 மல்டிப்ளை பண்ணும்போது 75 கிடைக்கிது. இங்கே வந்து 105 இருக்குது. இப்போ y மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 75 நம்ம ஈக்குவேஷனுக்கு நெக்ஸ்ட் கொண்டு போகும்போது 105 மைனஸ் 75 30 வந்து கிடச்சிருக்கு. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 30. ஓகே, இப்போ நம்ம ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ அந்த ஒய் வேல்யூ கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். ஓகே, இப்போ நம்ம எழுதிடலாம். சப்ஸ்டியூட் y is equal to 30 in equation 1. Equation 1 வந்து 2x minus 3y equal to minus 20. அப்போ 2x minus 3 yக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 3 into 30 equal to minus 20. இப்போது 2x இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 90 ஆகிடுது. இங்கே நமக்கு மைனஸ் 20 இருக்குது. அப்போ 2x is equal to இந்த மைனஸ் 90 வந்து ஈக்குவேஷனுக்கு நெக்ஸ்ட் சைட் கொண்டு போகும்போது இது ப்ளஸ் 90 ஆகிடும். அப்போ 2x is equal to இங்கே ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் சைன் இருக்கும்போது சப்ராக்ட் அண்ட் புட் கேட்டை நம்ம சைன் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளஸ் 17 கிடைக்கும். அப்போ x is equal to 70. இந்த 2 அந்த பக்கம் போச்சுன்னா டிவைடட் பை 2ன்னு ஆகிடும். எனது ரெண்டுக்கு நல்ல இன்டூ இருக்குது. அப்போ இன்டூ அந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் ஆகும். இதை கேன்சல் பண்ணிட்டோன்னா நம்மளோட வேல்யூ வந்து 35. அப்போ x is equal to 35. இப்போ நம்ம 3 வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். x is equal to 35, y is equal to 30, z is equal to 25. ஓகே, இதான் நம்மளோட சொல்யூஷன். Clear? That's all. Thanks for watching.